சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு 3 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள காப்பீடு தொகையை வழங்க வேண்டும். ஆரணி கொசஸ்தலை ஆற்றில் போதிய தடுப்பணைகளை கட்டி தண்ணீரை சேமிக்க அரசின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வருவாய் கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் தொடர்ந்து காப்பீட்டு தவணை தொகையை செலுத்தி வந்தனர். பாதிக்கப்பட்ட நெற்பயிர்கள் குறித்து வேளாண் துறை அதிகாரிகள் கணக்கெடுப்பு நடத்திய பின்னரும் கடந்த 3 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு தொகை வழங்கப்படவில்லை. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பலமுறை வேளாண் துறை அதிகாரிகள் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை நேரடியாகும் விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டத்திலும் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்ற பின்னரும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு 3 ஆண்டுகளாக வழங்க வேண்டிய பயிர் காப்பீட்டு தொகை உடனடியாக வழங்க வலியுறுத்தியும் ஆரணி மற்றும் கொசஸ்தலை ஆற்றில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணையும் 100 அடிக்கு ஒரு போர்வெல் அமைத்து மழைக்காலங்களில் தண்ணீரானது வீணாக கடலில் சென்று கலப்பதை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மேதூர் கிராமத்தில் விவசாயிகள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பழவேற்காடு பொன்னேரி இடையே செல்லும் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த அதிகாரிகளை விவசாயிகள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து நிலுவையில் உள்ள பயிர் காப்பீடு தொகையை வழங்குவது குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்த நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் அளித்த உறுதியை ஏற்று போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டு விவசாயிகள் கலைந்து சென்றனர். என்னுடைய பெயர் எழிலரசன். என்னுடைய சொந்த ஊர் பணப்பாக்கம். எங்களுடைய மெதூர் கோளூர் பிற்காவில் சுமார் 10,000 ஏக்கருக்கு மேல் இன்சூரன்ஸ் செலுத்தி உள்ளோம். இந்த நிஜாம் புயலில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு முறையாக இன்சூரன்ஸ் வழங்கப்படவில்லை. சில குறிப்பிட்ட இடங்களில் போட்டுவிட்டு மற்ற இடங்களை தவிர்த்து விட்டார்கள். அதே போன்று இந்த பகுதியில் உள்ள அனைத்து விவசாயிகளும் பாதிக்கப்பட்டவர்கள் தான். இன்றைக்கு கூட கோடையிலே பயிர் செய்தோம். ஒரு ஏக்கர் 15 மூட்டை கூட விளையவில்லை. விலையும் கிடைக்கவில்லை, உரிய விலை கிடைக்கவில்லை. ஆனால் எங்களுடைய கோரிக்கையெல்லாம் என்னவென்றால், விவசாயிகள் இன்சூரன்ஸ் கட்டியுள்ள நிலத்திற்கு சுமார் 3 ஆண்டு காலமாக இன்சூரன்ஸ் இந்த பகுதியில் வழங்கப்படவில்லை. ஏற்கனவே வழங்கப்பட்ட இன்சூரன்ஸை விட குறைவாகத்தான் கொடுத்திருக்கிறார்கள். இப்போது இன்சூரன்ஸ் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் 500 ரூபாய், 200 ரூபாய், 1000 ரூபாய்க்கு உட்பட்டதால் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் செலுத்தி உள்ளார்கள். எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், அனைத்து பகுதிகளுக்கும் விவசாயிகள் என்ற முறையில் பிரீமியம் செலுத்தியுள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் இன்சூரன்ஸ் வழங்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இதை மாநில சர்க்கார் முறையாக நடவடிக்கை எடுத்து அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு அதிகாரிகள் கவனத்தை திருப்பி உடனடியாக இன்சூரன்ஸ் வழங்கப்பட வேண்டும் எங்களுடைய கோரிக்கை ஏற்கப்படுகின்றது. இந்த கோரிக்கை முடியவில்லை என்றால் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக பொன்னேரி அண்ணா சிலையின் முன்பாக நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கின்றோம். அதை தயவு கூர்ந்து நாங்கள் அரசாங்கத்தை எதிர்க்கவில்லை. எந்த கட்சியும் சார்பற்ற முறையில் நாங்கள் பேசுகின்றோம். விவசாயி என்ற முறையில் பாதிக்கப்பட்ட இடத்திற்கு அத்தனை விவசாயிகளுக்கும் இன்சூரன்ஸ் வழங்கப்பட வேண்டும். மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நிதியை வழங்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எழிலரசன்.